الله وأصحابه جند الله وبعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع وقال الله سبحانه وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام وقال النبي صلى الله عليه وسلم ثلاثة حق على الله عونهم المجاهد في سبيل الله المكاتب الذي يريد العفاف والناكح المكاتب الذي يريد الأذى والناكح الذي يريد العفاف أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கணவான்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலே அவர்களுடைய தேவைக்கு தக்கவாறு சாதனங்களை வஸ்துக்களை ஏற்படுத்தி கொண்டே செல்கின்றான். சிறிய குழந்தையாக உலகிற்கு அது வரும் பொழுது பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய யார் எவர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி குறைவாக இருந்தது. கண் இருந்தும் பார்க்க முடியாமல், செவி இருந்தும் கேட்க முடியாமல், நாவி இருந்தும் பேச முடியாமல் அந்த குழந்தை இருக்குகின்றது. காலம் செல்ல செல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது, தந்தை யாரு, தாய் யாரு, சகோதரன் யாரு, சகோதரி யார் என்ற இந்த ஒரு வித்தியாசம், இந்த ஒரு அறிவை அல்லாஹ் கொடுக்குகின்றான். அப்படி இந்த குழந்தை வளர வளர உடலிலே ஒரு ஆரோக்கியம், திறமை, வாலிபம், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் வருகின்றதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான சாதனங்களையும் கொடுத்து கொண்டே வருகின்றான். பசி எடுக்கும் பொழுது அதுக்கு உணவு, தாகம் எடுக்கும் பொழுது அதுக்கு நீர், களைப்பு வரும் பொழுது அதுக்கு ஓய்வெடுக்க வீடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக அதற்குரிய சாதனங்களையும் ஏற்படுத்திக் கொண்டே செல்கின்றான். தாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் வானிலிருந்து நீரை இறக்குகின்றான். அது பரக்கத்துள்ள நீராக இறக்குகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், வானிலிருந்து பரக்கத்துள்ள நீரை நாம் இறக்கி வைக்குகின்றோம். ஏனென்று சொன்னால், மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நீரில் உள்ளபடி நிறைய பரக்கத்துகள் இருக்கின்றன. நீரை வைத்த மனிதன் தன்னுடைய தாகத்தை மட்டும் போக்கிக் கொள்வதில்லை. மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது. மனிதர்கள் அணியக்கூடிய ஆடைகள் தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது. மனிதர்கள் தங்கக்கூடிய கட்டிடங்களை கட்டுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது. மனிதர்கள் பாதிக்கக்கூடிய இந்த மின் கருவிகள் இதை நாம் அமைப்பதற்கும் இதை இயங்க வைப்பதற்கும் நீர் தேவைப்படுகின்றது. அதனால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், பரக்கத்துள்ள நீரை நாம் இறக்கி வைக்கின்றோம். மனிதர்களுடைய தேவை அதிகமாக அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சாதனங்களை இறக்கிக் கொண்டே செல்கின்றான். இன்னும் இடத்திலே கூறும் பொழுது, வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிகும் சகனா, உங்களுடைய வீடுகளை ஓய்வு பெறக்கூடிய, அமைதி பெறக்கூடியதான் நாம் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றோம். பூமியை அல்லாஹ் சமத்தரையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வானத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். மேகத்தை தந்து, நகலை தந்து, மனிதர்களுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக வஸ்துக்களை படைத்துக் கொண்டே செல்கின்றான். இந்த அடிப்படையில் இந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வாலிபத்தை அடையும் பொழுது அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது. அந்த துணையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு பெண் பருவ வயதை அடையும் பொழுது அவளுக்கு ஒரு துணை, ஒரு ஆண் பருவ வயதை அடையும் பொழுது அவருக்கு ஒரு துணை, இரண்டு பேர்களுக்கும் துணை தேவைப்படுகின்றது. அவர்களுடைய கஷ்டங்களை, இன்பங்களை, சந்தோஷங்களை எடுத்து கூறுவதற்கு, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு பெண்களையும், பெண்களுக்கு ஆண்களுமாக ஜோடியாக படைத்து வைத்திருக்கிறார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கமாக, இபாதத்தாக இந்த நிக்காஹுடைய அமல் இருக்குகின்றது. எல்லா நபிமார்களும் இந்த நிக்காஹுடைய அமலை செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் செய்த ஒரு வேலை இருக்கின்றது என்றால் ஆடு வைத்திருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று எல்லா நபிமார்களும் திருமணமும் முடித்திருக்கின்றார்கள். ஓரிரு நபி விதிவிலக்காக ஹஜ்ரத் நூஹ், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வானிலே உயர்த்தப்படும் வரை நிக்காஹ் முடிக்கவில்லை. மீண்டும் உலகத்திற்கு அவர்கள் வந்தால் அவர்கள் திரும்ப நிக்காஹ் முடிப்பார்கள். அவ்வளவு பெரிய ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருக்கின்றது இந்த நிக்காஹுடைய அமல்.
அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸிலே, அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் அது என்னுடைய பெரிய ஒரு வழிமுறையாக எனது சுன்னத்தாக இருக்குகின்றது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே கூறினார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எவர் எனது சுன்னத்தை புறக்கணிக்குகின்றாரோ, சக்தி வாய்ந்தும் வசதி ஏற்பட்டும் எனது சுன்னத்தை எவர் விட்டு விடுகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவரே அல்ல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நிக்காஹின் காரணமாக உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ வகை வகையான அபிவிருத்திகளை பரக்கத்துகளை ஏற்படுத்துகின்றான். நாம் பார்க்கலாம், சில பெற்றோர்கள் தனது மகன் வசதி வாய்ப்பு இல்லையே, தனது மகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே என்று காலத்தை கடத்தி கொண்டே செல்கின்றார்கள். கொஞ்சம் வசதி வரட்டும், ஏதாவது தொழிலிலே முன்னேறட்டும் அல்லது கலையிலே முன்னேறட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்குகின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், உங்களிடம் இருக்கக்கூடிய யத்தீம்கள் அல்லது அடிமைகளாக ஆண்கள் பெண்கள் இருந்தால் அவர்கள் சக்தி பெற்று விட்டார்கள் என்றால் திருமண முடித்து வையுங்கள். திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடுவான். وَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ. உங்களில் இருக்கக்கூடிய அனாதைகள், உங்களுடைய அடிமைகள், ஆண்கள் பெண்கள், அவர்கள் ஃபகீர்களாக ஏழைகளாக வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் திருமணம் முடித்து வையுங்கள். அவர்களுடைய திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தின் காரணமாக செல்வத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு மத்தியிலே பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான். திருமணத்தின் காரணமாக எல்லா நபிமார்களும் திருமணத்தை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே பெரிய பல நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய சொந்தம் உறவு இந்த திருமணத்தின் காரணமாக ஏற்படுகின்றது. மனைவி மட்டும் சொந்தம் அல்ல, கணவன் மட்டும் சொந்தம் அல்ல, மனைவியுடைய உறவினர்கள் சகோதரர்கள், கணவனுடைய உறவினர்கள் சகோதரர்கள், பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இவர்களுடைய உறவினர்களாக, இவர்களுடைய பந்துக்களாக, சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறுவது மிக இலேசாக இருக்கும். அதனால் தான் எல்லா நபிமார்களும் திருமணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 9 விதவைகளை முடித்திருக்கின்றார்கள். 11 திருமணம் முடித்திருந்தாலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் கன்னி பெண்ணாக இருந்தார்கள். 9 விதவை பெண்களை முடித்த காரணமே, இந்த பெண்களை திருமணம் முடிப்பதன் காரணமாக அந்தந்த கோத்திரங்களிலே இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உறவினராக, எனக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும். அதன் பின் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது லேசாக ஆகிவிடும் என்பதன் காரணமாக. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ், உங்களுடைய உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானது 3: அத்தீப் வல் மர்அத்து ஸாலிஹா வ குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ். மனம் இருக்கின்றதே அது எனக்கு விருப்பமான ஒரு பொருள். ஷமாயில் திருமீதியில் ஒரு ரிவாயத் வருகின்றது, மனத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கின்றார்கள். அதனால் யாராவது மனம் தந்தால் அதை தட்டக்கூடாது, அதை வேண்டாம் என்று கூறக்கூடாது. 3 வஸ்துக்களை எழுதுகின்றார்கள் ஷமாயில் திருமீதி என்ற கிதாபிலே. ஊசி என்று நினைக்குகின்றேன், தலைக்கு வைக்கக்கூடிய தலகனை, 3வது மனம். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ஐயும் மறுக்க வேண்டாம், யாராவது தந்தால் எடுத்துக் கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உலகத்தில் எனக்கு விருப்பமானது மனம். 2வது அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான நல்ல பத்தினித்தரமான ஒரு பெண்மணி உங்களுடைய உலகத்தில் எனக்கு ரொம்ப விருப்பம். 3வது தொழுகையிலே கண்குளிர்ச்சி எனக்கு ரொம்ப விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 3ஐயும் கூறுவதற்கு காரணம், திருமணத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே, உறவுக்கு மத்தியிலே ஒரு விசாலம் ஏற்படுகின்றது. நமது சொந்தக்காரர்கள் உறவினர்கள் கூடிக்கொண்டே சேர்க்கின்றார்கள். மனம் பூசுவதன் காரணமாக மலக்குமார்களுடைய தோழமை நெருக்கம் கிடைக்கும். எங்கு மனம் அதிகமாக நல்லா வீசிக்கொண்டிருக்கின்றதோ அங்கு அல்லாஹ்வுடைய அமரர்கள் மலக்குமார்கள் அதிகமாக இறங்குவார்கள். 2வது மனத்தின் காரணமாக என்ன நடக்குகின்றது? மலக்குமார்களுடைய நெருக்கம் கிடைக்குகின்றது. தொழுவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பதன் காரணமாக இந்த 3ம் தனக்கு விருப்பம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கணவான்களே, சங்கைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கிருபையின் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான, அவர்கள் நேசித்த ஒரு வணக்கம், மிகப்பெரிய ஒரு இபாதத்தை செய்ய இங்கே நாம் வீட்டெடுக்குகின்றோம்.
கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிக்காஹுடைய அமலை வணக்கத்தை மிக நல்ல சிறப்பானதாக, ஆணுக்கு ஒரு பாதுகாப்பாக, பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக, பாவங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு கேடயமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த நிக்காஹுடைய அமல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலினு ஹாதன் நிக்காஹ் வஜஅலுஹு ஃபில் மசாஜித் வத்ரிபு அலைஹி துஃபூஹ். நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அதை மக்களுக்கு நன்றாக அறிவித்து விடுங்கள். திருமணம் செய்வதற்கு முன்னால் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அந்த திருமணத்தை நாம் அறிவித்து விட வேண்டும். ஏன் திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் செல்லும் பொழுது யாரும் சந்தேகித்து விடக்கூடாது, இவன் இவருடன் செல்கின்றார், அவர் அவருடன் செல்கின்றார் என்று சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திருமணத்திற்கு முன்னால் திருமணத்தை நன்றாக பெரிய ஒரு அறிவிப்பு செய்துவிட்டு அந்த திருமணங்களை உங்களுடைய பள்ளிவாசல்களிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு சோதனையான பிரச்சனையான இவ்வளவு ஃபித்னாக்குரிய இந்த காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி, அவர்கள் விரும்பிய முறைப்படி, அவர்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் செய்த விதப்படி நிக்காஹ் பள்ளியிலே நடப்பதை பார்க்கும் பொழுது மிக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குகின்றது. மேலான கணவான்களே, சங்கைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையின் காரணமாக இந்த நிக்காஹ் இதோ பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிக்காஹ் முடிக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு கணவன், அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றாள் என்றால் 4 காரியங்களுக்காக வேண்டி, 4 அம்சங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் உலகத்துல. லிமாலிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி ஹஸபிஹா ஒலி தீனிஹா. ஒன்று அவளுடைய பொருளுக்காக வேண்டி, 2 அவளுடைய அழகிற்காக வேண்டி, 3 அவளுடைய குலம் கோத்திரத்திற்காக வேண்டி, 4வது அவளுடைய தீனுடைய பற்றிற்காக வேண்டி. தீனுடைய ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 4 அம்சங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படும். அழகுக்காக வேண்டி, பொருளுக்காக வேண்டி, குலத்திற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி. ஆனால் தீனுடைய பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கலாம், அதிகமான இடங்களில் பெண்ணை பார்க்கும் பொழுது முதலிலே மக்கள் பார்ப்பது செல்வம், 2வது பார்ப்பது அழகு, 3வது பார்ப்பது குலம், கடைசியாக தீன். தீன் இல்லாவிட்டால் பரவாயில்லை, பணம் இருக்கின்றதா, அழகு இருக்குகின்றதா, இதைத்தான் மக்கள் முதலிடம், இதற்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கின்றார். பணம் இருக்குகின்றதா, வசதி வாய்ப்பு இருக்குகின்றதா, செல்வந்தர்களாக இருக்குகின்றார்களா, நல்ல அழகாக இருக்குகின்றார்களா, தீன் இருந்தாலும் சரி பரவாயில்லை, அதை சமாளித்துக் கொள்ளலாம், இது இருக்க வேண்டும் என்று அதிகமான மக்கள் இதற்குத்தான் முதலிடம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து திருமணங்களை நடத்தி கொண்டே இருக்குகின்றார்கள். இன்று நாம் பார்க்கலாம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அதிகமான தலாக் நடந்து கொண்டே இருக்கின்றது. டைவோர்ஸ் போன்ற காரியங்கள் நடப்பதற்கு காரணமே மக்கள் முதலில் திருமணத்திற்கு முன்னால் மையமாக வைப்பது பணத்தை வைக்கின்றார்கள். பணம் முடியும் வரைக்கும் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். பணம் முடிந்தவுடனே இவளின் மீது இருக்கக்கூடிய அன்பு அவனுக்கு சென்று விடுகின்றது, பாசம் குறைந்து விடுகின்றது. அல்லது ஓரிரு குழந்தைகளை பெற்றுவிட்டால் மனைவியுடைய அழகு குறைந்துவிடும். அதன் காரணமாக அந்த மனைவி அவன் விட்டு விடுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை தீனுக்காக வேண்டி நீங்கள் முடியுங்கள். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, செல்வத்திற்காக வேண்டி முடிக்குகின்றார்கள். செல்வம் எல்லா காலமும் ஒரே மனிதனமும் தங்கி இருக்காது. செல்வம் என்று பெயர் வந்தது செல்வோம் என்பதிலிருந்து. செல்வோம் என்றால் நாம் சென்று கொண்டே இருப்போம், யாரிடமும் தரித்திருக்க மாட்டோம். செல்வம் என்பது செல்வோம் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கின்றது. நாம் சென்று கொண்டே இருப்போம், யாரிடமும் தங்கி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த செல்வத்திற்காக வேண்டி இந்த மக்கள் திருமணம் முடிக்குகின்றார்கள், அழகிற்காக வேண்டி முடிக்குகின்றார்கள். தீனை முன்னால் வைத்து முடிக்காதன் காரணமாகத்தான் அதிகமான குடும்பங்களிலே பிரச்சனைகளும் தலாக்கு அதே என்று ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸவ்விஜூஹுன்ன லிஅம்வாலிஹின்ன அஸா அம்வாலுஹுன்ன அய்யுர்தியஹுன்ன. பெற்றோர்களை பார்த்து கூறினார்கள், பெண்களை அவர்களுடைய பொருளுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள், அந்த பொருள் அவர்களை அழிவிலே கொண்டு போய் போட்டுவிடும் என்று சொன்னார்.
மிக அதிகமாக பணம் வந்து விட்டால் இந்த தவறான வழியிலே பெண்கள் சென்று விடுவார்கள். பணத்திற்காக வேண்டி மட்டும், செல்வத்திற்காக வேண்டி மட்டும் நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள். அந்த செல்வமும் அந்த பணமும் அவளை கொண்டு போய் அதாவது அழிவிலே போட்டுவிடும். அவளுடைய அழகிற்காக வேண்டி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள். அவளுடைய அழகு அவளை வழிகட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அவள் வேறு யார் யாருக்காவது செல்லக்கூடிய அளவிற்கு அவளுடைய அழகு அவளை ஃபித்ராவிலே போட்டுவிடும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அந்த பெண்களிடம் எந்த அளவுக்கு தீனுடைய மார்க்கத்துடைய பற்று இருக்கின்றதோ, இஸ்லாத்துடைய பற்று இருக்கின்றதோ அதற்காக வேண்டி திருமணம் முடித்து வையுங்கள். ஒரு அடிமை பெண் இருக்கின்றார், ஒரு அடிமை பெண் இருக்கின்றால், மூக்கு துண்டிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண், சௌதா கருத்த ஒரு அடிமை பெண், தீன் உடையவளாக இருந்தால் அவளை சிறந்தவள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான பெரியார்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, நாம் நமது வாலிபர்களுக்கு, நமது மகன்மார்களுக்கு பெண் தேடும் பொழுது முதலாக நாம் தீனை முன்னால் வைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு முதலிடம் கொடுக்க சொன்னார்களோ அதை வைத்து நான் திருமணம் முடித்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமானதாக சீராக ஆக்குவேன். இரண்டாவது, மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஆலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முனா, நிகாஹிலே மிக சிறந்த மிக உயர்ந்த நிகாஹ் எது என்றால் செலவிலே எது குறைவாக இருக்கின்றதோ அதுதான் சிறந்த நிகாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இன்று அந்நியவர்கள், யஹூதிகள், நசாராக்கள் அவர்கள் நிகாஹை என்று இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு மலையை போன்று படம் பிடித்து காட்டிவிட்டார்கள். திருமணம் முடிப்பது என்றால் மக்கள் இன்னுமோ பெரிய ஒரு சாதனை, பெரிய ஒரு வேலை, அதை இவ்வளவு சீக்கிரமாக இவ்வாறு செய்து முடிப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஏதேதோ விஷயங்களை கொண்டு வந்து இந்த திருமணத்துக்குள்ளே புகுத்தி விட்டார்கள். எத்தனையோ பல செலவுகளை கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள். நிக்காஹுக்கு முன்னாலே எத்தனையோ வைபவங்கள், நிக்காஹுக்கு முன்னாலே எத்தனையோ சாப்பாடுகள் என்று அந்நியவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் நம்மோடு வந்து சேர்ந்து விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிக்காஹிலே மிக சிறந்த நிக்காஹ் எது செலவாக மிக குறைவாக இருக்கின்றதோ அதுவே சிறந்த நிக்காஹ் என்று சொன்னார்கள். செலவு அதிகமாக அது வீண்விரயமாக போய்விடுகின்றது. வீண்விரயமாக ஆகும் பொழுது அல்லாஹ் அவர்களை வெறுக்குகின்றான். வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதே இல்லை. வீண்விரயம் செய்வதன் காரணமாக அல்லாஹுடைய கோபம் வந்து விடுகின்றது. இவனுடைய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹுடைய கோபத்தோடு ஆரம்பிக்கின்றான். ஏன்? வீண்விரயம் வருவதன் காரணமாக அல்லாஹுடைய கோபம் அவனை வந்து சேர்ந்து கொள்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவ்வளவு அதிகமாக பணத்தை செலவழித்து திருமணம் எடுப்பதால் இன்னொரு பெரிய ஒரு நஷ்டம். ஏழை மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களும் நினைக்கின்றார்கள் திருமணம் இவ்வாறு நடந்தால் தான் அது திருமணம். இவ்வளவு சகன்களை வைத்து இந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து திருமணம் வைப்பது, இன்னின்ன காரியங்களை செய்தால் தான் திருமணம் என்று அவர்கள் அதாவது மற்றவர்கள் செல்வந்தர்கள் பணக்காரர்களுடைய காலிலே போய் விழுந்து யாசகம் கேட்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஏதாவது முறையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான முறையிலே வட்டி, லஞ்சம், கொள்ளை என்ற பல விதங்களிலே பணத்தை திரட்டுகின்றார்கள். மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும், இவ்வளவு பெரிதாக எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான பல வழிகளிலே அந்த திருமணத்தை செய்வதற்கு மற்றவர்கள் தான் காரணமாக இருக்குகின்றோம். மேலான கணவன்களே, சங்கைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, திருமணங்கள் மிக சிறந்தது, பரக்கத் வாய்ந்தது, சிலவுகளில் குறைந்த திருமணம் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு யாராவது ஒரு பருவ வயதை அடைந்து விட்டால், தகுந்த பெண் கிடைத்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். ஆணுக்கு தகுந்த ஜோடி பெண் கிடைத்து விடுகின்றது, அல்லது பெண்ணுக்கு தகுந்த ஒரு ஆண் கிடைத்து விட்டது என்றால் உடனடியாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். அதை தாமதிக்க கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் சில பெற்றோர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி அவர் திருமணம் முடித்து விட்டால் என்னை கவனிக்க மாட்டார், எனக்கு சொத்திலே பங்கு தர மாட்டார், என்னோடு நேசம் வைக்க மாட்டார் என்று திருமணத்தை தாமதித்துக் கொண்டே செல்கின்றார்கள். ஆண்களுடைய தனது பெண் குழந்தைகளுடைய திருமணத்தை பிற்படுத்திக் கொண்டே செல்கின்றார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-தர்ஹீப் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் உடனடியாக அந்த குழந்தைக்கு அழகான பெயரை அவர் வைக்கட்டும், அந்த குழந்தைக்கு நல்ல தர்பியத்தை கொடுக்கட்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கட்டும். அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டால் நல்ல ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தையை, அந்த வாலிபனை திருமணம் முடித்து வைக்கட்டும். அவ்வாறு பருவ வயதை அடைந்தும் அவர் திருமணம் முடித்து வைக்காமல் அந்த வாலிபன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதற்குரிய முழு தண்டனையும் பெற்றோரைத்தான் வந்து சேரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று எவ்வளவு நாம் பார்க்கலாம், வாலிபர்கள் தகாத மோசமான பாவமான காரியங்களுக்கு செல்வதற்கு காரணமே பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். எல்லோரும் அல்ல, வசதி வாய்ப்பு இருந்து தகுந்த பெண்ணும் கிடைத்துவிட்டு எல்லா வசதிகளும் இருந்து சிறிய சிறிய சில காரணங்களுக்காக வேண்டி திருமணத்தை பிற்படுவதன் காரணமாக அவர்கள் என்னென்ன பாவங்களை செய்கின்றார்களோ அதற்குரிய அத்துணை தண்டனையும் இந்த பெற்றோர்களைத்தான் வந்து சேரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் மேலான பெரியோர்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, நமது ஆண் மக்கள் வாலிபர்கள் வயதை அடைந்து தகுந்த ஜோடி கிடைத்து விட்டால் அவசரமாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்போடு பண்போடு பழக வேண்டும். மனைவிமார்களோடு திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ரொம்ப விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு பாசத்தோடு பழக வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. என்னுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, என்னுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்ன, உங்களுக்கு மத்தியில இருந்து நான் ஜோடியை ஏற்படுத்தி இருக்கின்றேன். ஆண்களுக்காக வேண்டி பெண்களை ஜோடியாக, பெண்களுக்காக வேண்டி ஆண்களை ஜோடியாக உங்களுக்கு மத்தியிலே இருந்து உங்களுடைய ஜோடியை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். ஏன்? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்களிடம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி, நிம்மதி பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கு மத்தியிலே அன்பை பாசத்தை நான் போட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடுகடுத்த முகத்தோடு கோபத்தோடு மனைவிமார்களோடு பழகாமல் அன்போடு ரொம்ப பாசத்தோடு பரிவோடு பழக வேண்டும். வேலைக்காரியை போன்று மனைவிமார்களை நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய ஏதோ சில ஹக்குகள் இருக்குகின்றது, அவைகள் மட்டும்தான் அவர்களுடைய கடமை அல்லாமல் கணவனுடைய எல்லா தேவைகளையும் வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வேலைக்காரியை போன்று சிலர்கள் பாவிக்குகின்றார்கள். அதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. மிக அன்போடு பழக வேண்டும், பாசத்தோடு நல்ல பண்போடு பழகினோம் என்று சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட அவர்களிடம் நல்ல பண்புகள், நல்ல குழந்தையோடு வளரக்கூடிய குழந்தைகள் வளரும். ஒரே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்றி பேசி இப்படியே வாழ்க்கை வளர்ந்து கொண்டே சென்றது என்றால் அவர்களுடைய குழந்தைகளும் அதே அமைப்பில் தான், அதே வடிவத்தில் தான் வளர்ந்து கொண்டே சென்றது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் எவர் தன்னுடைய குடும்பத்தாரில் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவரே சிறந்தவர். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் எவர் சிறந்தவர் என்றால் தன்னுடைய குடும்பத்தாரிடம் எவர் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவரே சிறந்தவர்கள். மேலும் சொன்னார்கள், இன்ன அக்ரமல் முஃமினீன அஹ்ஸனுக்கும் குலுகன் அல்தஃபுக்கும் அஹ்லா, முஃமினீன்களில் மிக சங்கையானவர்கள், கண்ணியமானவர்கள் எவருடைய குணம் நல்லதாக இருக்கின்றாரோ அவரும், இன்னும் எவர் தன்னுடைய குடும்பத்தோடு மிருதுவாக நடந்து கொள்கின்றாரோ அவரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்திலே இருந்தும் யாருடைய ஹக்கையும் அவர்கள் பாழ்படுத்தவில்லை. ஒவ்வொரு மனைவிக்கு தேவையான அனைத்து ஹக்கையும் அவர்கள் செய்து முடிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் நசாயி ஷரீஃப் போன்ற கிதாபிலே வந்திருக்கின்றது, மனைவிமார்களோடு ஓடி பிடித்து கூட விளையாடி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடைய தலையிலே பேன் கூட பார்த்திருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முள்ளை கடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முள்ளை வாங்கி அவள் வாய் வைத்து கடித்த அதே இடத்திலே அவர்கள் தன்னுடைய வாயை வைத்து கடிக்குகின்றார்கள். ஒரே பெரிய விரலிலே 2 பேர்கள் குளித்திருக்கின்றார்கள், ஒரே தட்டிலே சாப்பிட்டு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவ்வளவு நெருக்கமாக, அவ்வளவு பண்போடு பாசத்தோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு நடந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய திருமணங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக எளிமையான முறையிலே, மிக அமைதியான முறையிலே தான் நடக்குகின்றது. தற்காலத்தை போன்று ஆடம்பரமாக பல கோடி ரூபாய்களை திருமணத்திற்காக வேண்டி இந்த சஹாபாக்கள் செலவு செய்யவில்லை. பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள், பெரிய லட்சாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனால் மிக அமைதியான
சீரான முறையிலே மிக எளிமையான முறையிலே தான் திருமணத்தை நடத்தியிருக்கின்றார். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிக பிரபலமான ஒரு செல்வந்தராக பணக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய செல்வம் பணத்தை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது வெளியிலே செல்வதாக இருந்தால் இவரையே பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு செல்வார்கள். உலகத்திலேயே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய உயிரை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகைக்கு வரும் பொழுது அவர்களுடைய ஜுப்பாவிலே அத்தருடைய கரை பட்டிருக்கின்றது. கேட்டார்கள், அப்துல் ரஹ்மானே, இதென்ன அத்தருடைய கரை பட்டிருக்கின்றது என்று கேட்டதற்கு, இல்லையா ரசூலல்லாஹ், நேற்றிரவு உங்களுக்கு பின்னால் நின்று இஷா தொழுகையை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு நான் சென்று கொண்டிருந்த சமயம் ஒரு பெண் வந்து தன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அவளுடைய தந்தை கேட்டுக்கொண்டார். உடனடியாக நான் திருமணம் முடித்து அன்றிரவை வீடு கூடி விட்டேன். அதனுடைய அடையாளம் தான் இந்த அத்தர்கரை என்று கூறினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொள்ளவில்லை. இவ்வளவு நெருக்கமாக நான் இருந்தும் என்னை அழைக்கவில்லை என்று கோபிக்கவில்லை. அவர்களும் நாயகத்தை அழைக்கவில்லை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய நிக்காஹ் இதுவென்றால் எளிமையான முறையிலே, மிக எளிமையான முறையிலே, ஆடம்பரம் இல்லாமல் செலவுகளை அதிகரிக்காமல் செய்யக்கூடிய நிக்காஹை பரக்கத்துள்ள நிக்காஹ் என்று கூறியிருப்பதால் மிக இலேசான முறையிலே செய்து முடித்திருக்கின்றார். அவ்வளவு பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். அவர் நினைத்திருந்தால் முழு மதீனாவிலே உள்ளவர்களுக்கு சாப்பாட்டை போட்டு செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஏன்? பரக்கத்துள்ள நிக்காஹ். எந்த நிக்காஹின் செலவுகள் குறைவாக இருக்கின்றதோ அதே சிறந்தது என்று கூறியிருக்கின்றார். மேலான பெரியோர்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் நமது வாலிபர்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது பார்க்கப்படக்கூடிய பெண்களில் தீனை முன்னால் வைத்து தீன் உள்ள பெண்ணாக இருக்கின்றாளா என்று பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான பெண்மணி, உண்மையான மனைவி யார் என்று சொன்னால், இன் அமரஹா அத்தாஅத்துஹு, கணவன் ஏவி விட்டால் உடனடியாக அவள் வழிபட்டு விடுவாள். இவன் அவளை பார்த்து விட்டால் அவள் இவனை சந்தோஷப்படுத்துவாள். ஏவி விட்டால் உடனடியாக கட்டளையை நிறைவேற்றுவாள். இவன் அவளை பார்த்து விட்டால் அவள் இவனை திருப்திப்படுத்தக்கூடியவளாக இருப்பாள். இவன் சத்தியம் செய்கின்றான், உடனடியாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற அவள் உதவி செய்து கொண்டே இருப்பாள். இவன் வீட்டை விட்டு வெளியிலே சென்று விட்டால் அந்த கணவனுடைய பொருளையும் பாதுகாப்பாள், தன்னுடைய கற்பையும் பாதுகாப்பாள். இவளே சிறந்தவள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் கூறியிருக்கின்றார்கள். ஐயும் அம்ராஅத்தின் ஸல்லத் ஹம்ஸஹா என்ற ஒரு பெண்மணி 5 நேர தொழுகையை சரிவர நிறைவேற்றி வ அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து, வ அதாஅத் பஅலஹா, தன்னுடைய கணவனுக்கு எவள் வழிபட்டு நடக்கின்றாளோ, தஹலத் மின் அபுவாபில் ஜன்னத்தி ஷாஅத், அவள் விரும்பக்கூடிய சுவர்க்கத்திலே அவள் நுழைந்து கொள்வாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக நமது மகன்மார்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த மனைவிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே முறையிலே நாம் பார்ப்பதோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த திருமண வைபவத்தை, இந்த ஒரு இபாதத்தை எவ்வாறு கை கொண்டார்களோ அதே போன்று நாம் நிறைவேற்றினோம் என்றால் இதிலே அல்லாஹ் அதிகமான பரக்கத்துகளை வைத்திருக்கின்றான். வறுமையை போக்கி எதிர்காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீராக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இதோ திருமணம் முடிக்கக்கூடிய அந்த தம்பதி அவர் வீட்டிருக்கின்றார். மனைவிக்கு தேவையான உணவு, உடை, வீடு அதை மட்டும் கொடுப்பது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உணவை கொடுப்பதை போன்று, ஆடையை கொடுப்பதை போன்று, தங்க வீட்டை கொடுப்பதை போன்று அவளுக்கு தீனை சொல்லிக் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. கணவன் அவனுக்கு தீனை, உண்மையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் தான் கணவனுடைய ஹக்கை அவள் சரிவர நிறைவேற்றுவாள். கணவனுக்கும் பயப்பட்டு அல்லாஹுக்கும் பயப்படுவாள். இவர் ஆடையை கொடுக்குகின்றார், உணவை கொடுக்குகின்றார், தேவையான எல்லா சாதனைகளை கொடுத்து தீனை படித்து கொடுக்காவிட்டால் அவள் கணவனுடைய ஹக்கை கூட சரிவர நிறைவேற்ற மாட்டாள். கணவனின் மீது தனக்கு என்ன ஹக்கு, அல்லாஹ்வின் மீது என்ன ஹக்கு என்று கூட அவளால் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் நமது மனைவிமார்களுக்கு உணவு, உடை, மற்ற சாதனங்களை, மற்ற வஸ்துக்களை செய்து கொடுப்பதை போன்று அவருக்கு தீனை படித்துக் கொடுப்பது
பெரிய ஒரு ஹக்கு, அது மிகப்பெரிய ஒரு கடமை என்று நினைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு பொறுப்பு, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பொறுப்பு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு சுன்னத்தான ஒரு நிக்காஹ் மஜ்லிஸ் இதோ நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய முறையிலே நாம் பள்ளியிலே இந்த நிக்காஹை, இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிக்காஹுகளையும் பள்ளிவாசல்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி எளிமையான முறையிலே நமது மகன்மார்களுக்கு பெண் பார்க்கும் பொழுது அவர்கள் கூறிய முறைப்படி அதே முறைப்படி எளிமையான முறையிலே நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் பரக்கத்துள்ளதாக, அதை பெரிய நியாமத்துள்ளதாக அந்த நிக்காஹை ஆக்குவதற்கு போதுமானவனாக இருக்குகின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது இங்கு வீட்டிருக்கக்கூடிய இந்த தம்பதியுடைய பாவங்களை மன்னிப்பானாக, இவர்களுக்கு நல்ல சாலிஹான பெண்மணியை கொடுத்தருள்வானாக, இவர்களுடைய வாழ்க்கையை சீரானதாக ஆக்கி வைப்பானாக, இவர்களுக்கு சாலிஹான ஆண்கள் பெண்களுடைய குழந்தைகளை கொடுப்பானாக, மௌத்து வரை இவர்களை மஹப்பத் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து நாம் இறக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு இறப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله مولانا العظيم. عن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاه أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஏராளமான படைப்புகள்ல மனிதனை ஆக சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுக்கு பல தேவைகள் இருக்கிறது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் உண்டாகத்தான் இருக்கும். உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தேவைகளை வைத்திருக்கிறான். உறக்கம் மனிதனுக்கு ஒரு தேவை, ஆடைகள் மனிதனுக்கு தேவை, வசிப்பதற்கு மனிதனுக்கு ஒரு வீடு தேவை. இது போல மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சந்தோஷமாக மனிதன் உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு இல்லற வாழ்க்கை என்று ஒன்று மனிதனுக்கு தேவை. அந்த இல்லற வாழ்க்கையில மனிதன் எப்படி அதை அடையணும், எந்த முறையில அந்த இல்லற வாழ்க்கையை மனிதன் அடைந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹுடைய குர்ஆனும் நபியுடைய வாழ்க்கையும் நமக்கு அழகாக காட்டி தந்திருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் மக்கள் விசுவாசம், ஈமான், ஏகத்துவத்தை இழந்து மக்கள் குஃப்ரிலையும் ஷிர்கிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் மக்களுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு மக்கள் மிக்கம் தூரமாகி அவர்களுடைய இச்சைக்கேற்ப வணக்கங்களை செய்து வந்தார்கள். காபத்துல்லாஹ் சுற்றி வளைத்து சிலைகளும், தவாப் செய்யும் பொழுது ஆடையற்று தவாப் செய்வதும், இன்னும் எல்லா வகையான தவறுகளும் அவர்களிடத்தில் இருந்தது. சுன்னத்துக்கு மாற்றமாக பிதத்துகள் என்ற வழிகேடுகள்ல மக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இன்னும் அவர்களிடத்துல மாஷரத் என்ற நடவுட பாவனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கை என்பது மிகவும் பாழாக இருந்தது. ஒரு பெண் உலகத்துல ஜாஹிலியத்துடைய காலத்துல அநியாயம் செய்யப்பட்டது போல எந்த ஒரு காலத்திலையும் அநியாயம் செய்யப்பட்டிருக்க மாட்டாள்.
அந்த அளவுக்கு ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது ஒரு வெறுப்பும் ஒரு குரோத மனப்பான்மையும் ஒரு பெண்ணை நடத்தும் முறையை பார்க்கும் பொழுது குர்ஆன் அதை மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறது. யாருமே தன்னுடைய தான் பெற்ற குழந்தைய உயிரோட புதைக்க துணிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஜாஹிலியத்தான செயல்கள் எல்லாம் பெண்களுடைய விடயத்தில் நடந்து வந்தது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை கியாமத் வரைக்கும் வரக்கூடிய உலகத்தில் எல்லா பகுதியில் உள்ள மக்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறார். இப்ப நபி அவர்கள் அரபியர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் எங்கெங்கெல்லாம் நவீன மக்கள் உண்டாகி விதவிதமாக மக்கள் புதிய விடயங்கள்லாம் கண்டுபிடித்து மக்களுடைய முன்னேற்றங்கள் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அந்த காலத்திலேயும் எங்களுடைய நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கும் என்பதில் ஒரு கடவுத்தினையும் சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறையிலையும் எல்லா விடயத்திலையும் சம்பூர்ணமானவர்களாக அனுப்பப்பட்டார்கள். எப்படி அவர்களுடைய ஈமான் விசுவாசம் மிக பலமானதாக இருந்ததோ, எப்படி வணக்க வழிபாடுகள் அவர்கள் உறுதியானவர்களாக இருந்தார்களோ, அதே போன்ற மேலான சகோதரர்களே பெரியார்களே, அவர்கள் குடும்ப வாழ்க்கையும் குடுக்கல் வாங்கலும் இது அவர்களுடைய ஒரு பிரதானமான அம்சமாக இருந்து வந்தது. குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்று கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குர்ஆன் இதை மிக விவரமாக சொல்லிருக்கிறது. பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இல்லற வாழ்க்கையை பற்றி குர்ஆன்ல பல நபிமார்களுடைய தலையங்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஆரம்பித்திருக்கிறார். குர்ஆன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜுக்கு குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்தது போல குர்ஆன் இல்லற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால்தான் ஆதம் ஹவ்வால இருந்து ஆரம்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த பல நபிமார்களுடைய சம்பவங்களை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. எப்படி ஆதம் ஹவ்வா எப்படி வாழ்ந்தார்கள், சொர்க்கத்தில பூமியில வந்து எப்படி வாழ்ந்தார்கள், அதற்கு பிறகு அப்படி அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் கிடைத்தது, அவருடைய குழந்தைகள் எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை எல்லாம் குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறது. ஆதமுக்கும் ஹவ்வாக்கும் கிடைத்த குழந்தைகளுக்கு மத்தியில ஏற்பட்ட சண்டையை கூட அது துனியாவின் மோகத்தில, அதுவும் பெண்ணின் காரணத்தினால ஏற்பட்ட சண்டையை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பித்திருக்கிறார். ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் கிடைத்த குழந்தைதான் காபீலும் ஹாபீலும் ஒரு பெண் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போட்ட சண்டையின் காரணத்தினால ஒரு சகோதரன் மறு சகோதரனை கொண்ட விஷயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன்ல சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். பாருங்கள், நாம் 2 சாலிஹான நபிமார்கள் நூஹுக்கும் லூத்துக்கும் மனைமார்களை கொடுத்தோம். ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படி ஆனது, அவர்கள் நரகத்துக்கு பிரவேசிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதை விவரித்திருக்கிறார். அதை தொடர்ந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு 2 குமர்கள், அவர்களுடைய 2 குமர்களையும் அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். 2 குமர்களுடன் தகப்பன் நோயாளியாக இருக்கிறார். அந்த குமர்கள் எவ்வளவு பேணுதலாக, எவ்வளவு பத்தினித்தனமாக, எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற அந்த கதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். தனக்கு தகப்பன் இருக்கிறார்கள், ஆனா கேப்போர் பாப்பர் யாரும் இல்லை. நாங்க தான் ஆட்டு வைக்கணும், நாங்க தான் தண்ணி நிறைக்கணும். ஆனா ஒழுக்கமான முறையில தண்ணி எடுப்பதற்கு போகக்கூடிய அந்த காட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 குமர்களை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். சொன்னாங்க, என்னுடைய மகளை நான் உனக்கு முடித்து தர விரும்புகிறேன், ஆனா நீ என்னிடத்தில் 8 வருடம் வேலை செய்யணும் சொன்னாங்க. வேலை செய்யறதுக்கு 10 வருடம் பூர்த்தியாகினா மிக நல்லா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீவாக்கினார். அல்லாஹ் இதையும் பயான் செஞ்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் பற்றியும் பயான் செய்கிறான். அல்லாஹ் தன்னுடைய தகப்பனை இழந்து ஒரு தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், குழந்தையை பெற்று எடுத்திருக்கிறார். இந்த குழந்தைய பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்குது. தாயுடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலையாக இருக்கும், அந்த கவலை அல்லாஹ் தஆலா பயான் செய்றான் குர்ஆன்ல. ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தையை கொல்வதற்காக வேண்டி பல சதி திட்டங்கள் தீட்டி அதை கொல்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த தாய்க்கு அவ்ஹா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். நீங்க ஒரு பொட்டில போட்டு இதை வைங்க, நதியில நாம் இதை பாதுகாத்து உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நீண்ட கதையாக சொல்லிக் கொண்டே போகலாம். பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி அதனுடைய டீடைல்ஸ் அல்லாஹ் குர்ஆன்ல தந்திருக்கிறான். கதையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது எதுக்காக? நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி. நாம் இதை கொண்டு படிப்பினை அடையணும், நாம் இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை மிக தெளிவான முறையில தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை இறுதி தூதராக அனுப்பி கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு நபி அவர்கள் எல்லா துறையிலையும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே இபாதத் மாத்திரம் பள்ளிக்கு இருந்துட்டு செய்துட்டு போனவர்கள் அல்ல. அவர்களுடைய பள்ளி எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருந்தது. மஸ்ஜித் நபவி என்று சொல்லும் பொழுது மதீனால எல்லா வகையான தேவை உள்ளவர்களும் வருவார்கள். அவர்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும். மனிதன் கவலையில வருவான், அங்கு அவனுடைய கவலை அங்கு அவனுடைய கவலை அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாக போக்கி வைப்பான். கஷ்டத்தோடு வருகிறான் ஒருவன், அங்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கஷ்டத்தை நீக்கி வைக்கிறான். வாலிபர் வருகிறார் திருமணம் இல்லாமல், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய திருமண வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறார். உலக ஆட்சியை செய்யக்கூடிய அந்த திறமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு வழங்கினார். ஆக மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய 23 வருட வாழ்க்கையில 13 வருடம் மக்கால, 10 வருடம் மதீனால. மதீனாவுடைய வாழ்க்கையில தான் அதிகமான திருமணங்கள் இடம்பெற்றது. மதீனாவுடைய வாழ்க்கையில் அதிகமான திருமணங்கள் இடம்பெற்றது. நபி அவர்கள் முன்மாதிரியாக இருக்கும் காரணத்தினால சஹாபாக்களுடைய ஏராளமான திருமணங்கள் மதீனாவில் நடைபெற்றது. ஒவ்வொரு திருமணமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு பாடமாக தருகிறது. ஒரு சஹாபி மதீனால வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களோட பேர் முகீரா என்ற சஹாபி. கல்யாணம் முடிச்சுட்டேன் என்று சொன்ன உடனே நபி அவங்க முதலாவது கேட்ட கேள்வி, என்னுடைய அன்பு தோழரே, நீங்க பார்த்து முடிச்சீங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பார்க்க இல்லையே, நீங்க பார்த்திருந்தா மிச்சம் நல்லா இருக்குமே, உங்க 2 பேருக்கும் இடையில அன்பு வளர்வதற்கு இது காரணமாக அமையுமே என்று நபி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் காரணம் சொல்றாங்க, மதீனத்து பெண்களுடைய கண்கள் சின்னதாக இருக்கும், அல்லது மதீனத்து பெண்களுடைய கண்கள் அது பிரவுன் நிறம் உள்ளதாக இருக்கும். அதனால் ஒருவேளை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த கண்ணை பார்த்துட்டு நீங்க இது எனக்கு பிடிக்கல என்று சொல்றதை விட திருமணம் செய்வதற்கு முன்பு பார்த்து திருமணம் செய்யுங்க, இது உங்களோட இல்லற வாழ்க்கை ஹைராகுவதற்கு காரணமாக அமையும் என்று நபி அவர்கள் ஒரு வழிகாட்டலை தந்தாங்க. இன்னொரு சஹாபி வாராங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவருடைய மேல ஒரு சந்தனம் பூசின மாதிரி அத்தர் பூசப்பட்டிருந்தது. என்ன அப்துல் ரஹ்மான், இந்த ஹலூக்கு நீங்க பூசி இருக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் ஆகிருச்சு. இதுல பல படிப்பினைகள் கிடைக்கிறது. ஒன்று, மதீனால தான் அந்த அப்துல் ரஹ்மான் மக்கத்தை சேர்ந்த சஹாபி. அஷரா முபஷரா, சொர்க்கத்துக்கு 10 பேர் நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. அதுல ஒரு சஹாபி தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மதீனாக்கு வந்த உடனே சாத் இப்னு ரபீ என்ற சஹாபி தோழர் சொன்னார், எனக்கு 2 மனைமார்கள் இருக்கிறாங்க, ஒன்றுக்கு நான் டிவோர்ஸ் தலாக் கொடுக்கிறேன், அவ இதான் கழிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க அவளை முடிச்சுக்கோங்க. ஏன்னா வியாபாரம், தொழில், உத்தியோகம் எல்லாம் இருக்குது, அதுல அரவாசி நான் உங்களுக்கு தருகிறேன். அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, எனக்கு அதிலிருந்து வானா துல்லுனி சூக், பஜார காட்டித்தாங்க. பஜார்ல முதல் மார்க்கெட்டிங், அவட முதல் நாள் சீஸும் கீயும் அவட வியாபாரத்தில் அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்தது. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பஜார் காட்டப்பட்டது. சீஸும், ஒரு கட்டு சீஸும் கொஞ்சம் நெய்யும் அவங்க சம்பாதிச்சு வந்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொஞ்ச காலம் போகல, அல்லாஹ் மண்ணை தொட்டாலும் தங்கமாக மாத்தினான். அல்லாஹ் அந்த அளவுக்கு அவருடைய செல்வத்தில் பறக்கத் செய்தான். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என்ன சத்தம், பயங்கரமான சத்தமா இருக்குது, கியாமத் வந்துருச்சான்னு கேட்டாங்க. கியாமத் ஒன்றும் வர இல்ல, இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய 700 ஒட்டகங்கள் சாமங்கள் நிறைந்து வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் ஒன்றும் இல்லாம வந்தவர். மதீனத்து சஹாபி தன்னுடைய சொத்தில் அரவாசி கொடுக்க பார்த்தார். வேண்டாம் என்று பஜார்ல போய் வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க. ஹலாலான முறையில, நபி அவங்க காற்றின முறையில, சுன்னத்தான முறையில. சுன்னத்தான முறை என்ன? வியாபாரத்துல அதிகாலையில போறது, நேரத்தோட வாரது, சுணங்கி போறது, சுணங்கி வாரது. இது நபி அவர்கள் காட்டின முறை அல்ல. நபி அவங்க சொன்னாங்க, நீ பஜார்ல போய் முதலாவது மனிதனாக கடைசி மனிதனாக வரக்கூடியவனாக ஆகிறாதுன்னு சொன்னாங்க. நீ போறது ஆரம்பம், வருவது கடைசியாக இருந்தா ஷைத்தான் அங்குதான் முட்டையிட்டு குஞ்சு போடுகிறான். அங்க அவனுடைய எல்லா சப்ளை நடக்குது. பொய் என்ற டிபார்ட்மெண்ட் அவன்கிட்ட இருக்குது, அங்கு வாக்கு மாறக்கூடிய டிபார்ட்மெண்ட் அங்க இருக்குது, அங்கு மோசடி செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கு தில்லுமுள்ளு எல்லாம் நடக்கும். அங்கு இல்லாத பொருளை விற்கப்படும், தன்னிடத்துல இல்ல இப்ப தந்துடுறேன்னு சொல்லி போய் சொல்லுவார். அங்கு சாமனம் இருக்க மாட்டாது. சொன்னாங்க, நாளை கியாமத் நாள்ல வியாபாரிகள் அரிசின் நிழலுக்கு கீழே இருப்பார்கள். அதே நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, வியாபாரிகள் பாவிகள் நாளை கியாமத் நாளையில. ஏன்? அவர்கள் பொய் பேசி இருப்பார்கள், வாக்குமாறு இருப்பார்கள், மோசடி செய்திருப்பார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரம் செய்தாங்க. ஒரு நாள் அவர்களுக்கு கிடைத்த அந்த 700 ஒட்டகம், அதை சொன்னாங்க. ஒரு பெண்மணி வந்து, அப்துல் ரஹ்மான் தெரியுமா,
இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களோட சொத்தின் காரணத்தினால நாளைக்கு நீங்க முட்டுக்கால்ல தான் நடந்து போக வேண்டி வருமாம். என்ன நீங்க கேள்வி கணக்கு இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குது. ஓடி வந்து கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்படியா தாயே இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னீங்களா? ஓ அப்துல் ரஹ்மான், நீங்க சொர்க்கத்துலதான் இருந்தாலும் நீங்க கேள்வி கணக்கு கொடுக்கறதுக்கு சரியான நேரம் எடுக்கும் சொன்னாங்க. இன்றைக்கு இந்த 700 ஒட்டகமும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில பெரும் ஹைரையும் பரக்கத்தையும் உண்டாக்கினார். நபி அவர்களிடத்துல மதீனால திருமணம் நடக்குது. நபி அவங்க கேட்கலையே, அப்துல் ரஹ்மான் நான் இங்க மதீனால இருக்கத்தக்கன என்னை விட உலகத்துல வேற யார் இருக்கேலும் என்ன கூப்பிட்டு உங்களோட திருமணத்தை நீங்க செஞ்சு கொள்ள கூடாதா? நபி அவங்க அந்த கேள்வியை கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு லக வ அலைக். எப்பயும் ஒரு மனிதரிடத்துல எனக்கு அழைப்பு வரையில இந்த வார்த்தை வராம, அப்படியா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். எங்களோட நாவால இதுதான் வெளியாகணும். சில வேளை மறந்திருக்கலாம், சில வேளை அவருக்கு அழைத்து கெப்பாசிட்டி இல்ல அவருக்கு சுமக்கிறதுக்கு. ஏன்னா அவரை சிரமத்தில் ஆளாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவிக்கல்ல, சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷத்தினாலதான் எங்களுக்கு ஒரு பாடம் படிச்சிருந்தாங்க, இந்த துஆவை செய்யுங்க. எப்பயும் யாரும் சொல்லிட்டா கல்யாணம் நடந்துருச்சா, அப்படியா எனக்கு நீங்க சொல்லலையே, என் குடும்பத்துக்கு அழைப்பு தரலையே, அதனால இதுக்கு ஒரு ஏன சம்பந்தத்தில் எதுவுமே உங்களை நான் கலக்க போறது இல்லை என்ற உள்ளத்துல நாங்க எண்ணிடக்கூடாது. என்ன அழைக்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு லக வ அலைக், ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்க ரெண்டு பேரையும் கைர்லையும் பரக்கத்தையும் ஒன்று சேர்ப்பானாக. நபி அவங்க செஞ்ச துஆ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு இந்த பரக்கத்துடைய துஆ செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் தஆலா அவரோட வாழ்க்கையில பெரிய கைர் பரக்கத்தை உண்டாக்கினார். எப்பயும் பெரியார்கள், முதிர்ந்தவர்கள், குடும்பத்துல முக்கியஸ்தர்கள் யாருக்கும் அழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா கோவிக்க கூடாது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்கள் கூட தன்னுடைய நெருங்கிய தோழர் மக்கத்து சஹாபி ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறாங்க, தந்தையை போல நபி அவங்க இருக்கிறாங்க. ஆனா நபி அவங்க என்ன கேட்டாங்க? அப்துல் ரஹ்மான், என்ன மஹர் கொடுத்தீங்க, என்ன வலிமா கொடுத்தீங்க? ஏன் மார்க்கத்தால படிச்சு கொடுக்கணும், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறது இல்லையே. அப்துல் ரஹ்மான், என்ன மஹர் கொடுத்தீங்க? சொன்னாங்க, ஒரு பேரிச்ச பழம் அளவு தங்கத்தை மஹராக கொடுத்தேன்னு சொன்னாங்க. நவாப் ஜஹ்பின், ஒரு பேரிச்ச பழ கொட்டை அளவு நான் தங்கம் என் மஹராக கொடுத்தேன்னு சொன்னாங்க. இன்னும் மஹர் நான் என்னுடைய வலிமாவை கொடுக்கல யார சொல்லலாம். அப்படியா? அவுலிம் வலோபி ஷாத்தின், ஒரு ஆட்டை கொண்டு இருந்தாலும் வலிமா கொடுத்துருங்க அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க. இது ஒரு சம்பவம் தான், பல முறை கேட்டிருப்போம். ஆனா இதை நீங்க ஆழமாக சிந்திப்பீங்கன்னா இதுல பலவிதமான நபி அவர்கள் ஒரு சம்பவத்துல பல படிப்பினைகளை தந்துட்டாங்க. மஹர் கொடுத்து கல்யாணம் முடிங்க, கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளையே உங்களோட பொறுப்பு தான் வலிமா கொடுக்கிறது, நீங்க பொண்ணோட மேல இந்த பொறுப்பு போட்டுறாதீங்க. பொண்ணுக்கு சாப்பாடு ஒன்று இஸ்லாத்துல இல்ல, அது எங்க கலாச்சாரத்தில் உள்ளதுதான் வெட்டிங் ஃபங்க்ஷன். இஸ்லாம் சொல்லக்கூடியது வலிமா. இந்த வலிமா தான் சுன்னத்தானது. இந்த வலிமாவுக்கு அழைக்கப்பட்டு சுன்னத்தான முறையில நடந்து, சுன்னத்தான முறையின்டா ஆண் பெண் கலப்பில்ல, மியூசிக் டான்ஸ் ஒன்றும் இல்ல, அங்கு ஹராமான காரியங்கள் ஒன்றும் இடம்பெறுவது இல்லை என்று சொன்னா இதுதான் சுன்னத்தான வலிமா. அது நல்ல அல்ஹம்துலில்லாஹ் 1000 பேரும் அழைக்கலாம், 10,000 பேருக்கும் அழைத்து கொடுக்கலாம், அதுல எந்த தடையும் இல்லை. நபி அவங்க சாதாரணமாகவும் செஞ்சிருக்கிறாங்க, ஆடறுத்து பலரை கூப்பிட்டும் சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. ஆனா இந்த விஷயங்களை நாங்க பேணிக் கொள்ளணும் சகோதரர்களே, பெரியார்களே. இந்த விஷயம் பேணப்பட்டா சுன்னத்தான வலிமாவுக்கு அழைக்கப்பட்டு அந்த வலிமாவுக்கு யாரும் போக இல்லைன்னு சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, நீ முஹம்மதுக்கு மாறு செய்தாய்ன்னு சொன்னாங்க. முஹம்மதுக்கு மாறு செய்தான் சொன்னான். பக்கத்து அஸா அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு மாற்றம் செய்தான், அவன் பாவியாகி விட்டான் என்று வந்திருக்கு. அப்ப வலிமாக்கு கூப்பிட்டா கட்டாயம் சுன்னத்தான வலிமாக்கு அழைக்கப்படும் பொழுது சமூகம் அளிக்கணும். ஆர்வம் பிடிச்சிருக்கிறேனே நான் அதனாலதானே வர இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அங்க போயிட்டு நான் ஆர்வம் பிடிச்சிருக்கிறேன் ஹாஜியார், எனக்கு போகணுமே, உங்களோட மகண்ட சாப்பாடு சாப்பிட இயலாதுன்னு சொன்னா அவர் சொல்றாரு, இல்ல ஹாஜியார் நீங்க தானே சாப்பிடணும், நீங்க சாப்பிடாம எந்த சாப்பாடு நிறைவேறாதே என்று நீங்க ஆர்வமோட தான் வேணும் என்று அவர் பலவந்தப்படுத்தினா நீங்க அந்த நோம்பை விட்டுட்டு சாப்பிடுறது உங்களுக்கு சுன்னத்தாக இருக்கும். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை காட்டி தந்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சஹாபி வருகிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவரை கொண்டு எங்களுக்கு மஹருடைய சுன்னத்து தெரிய வருகிறது. ஒரு சஹாபி பெண்மணி நபியிடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க என்ன கல்யாணம் முடிச்சுக்கோங்க. நபி அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் முடிக்கிற தேவை ஒன்று இல்லம்மா. அப்ப நபி அவங்க கொஞ்ச நேரம் இருக்குள்ள ஒரு சஹாபின்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்களே, என்னப்பா இருக்குது கல்யாணம் முடிக்கிறது உனக்கிட்ட? அவங்களோட குவாலிஃபைடு என்ன குவாலிஃபைடு அவருக்கு இருக்குதுன்னு பாக்குறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எதுல குவாலிஃபைட் ஆகிருக்கிறார். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவ எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுன்னு அவையும் கேட்கல. ஒரு இரும்பு மோதிரம் காத்தமன் ஹதீதின் இருக்குது அந்த இடத்துல. மேலான சகோதரர்களே,
மணமகனை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன பார்க்கணும், ஒரு இடத்துல தீன் இருக்குதா. நபி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க தன்னுடைய மருமகனாக அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவனிடத்துல இருந்துச்சு 2 ஒட்டகம் தான். 2 ஒட்டகம் இருந்துச்சு அலி இடத்துல. அப்ப என்னுடைய மகளை முடிச்சு கேட்கறதுக்காக அலி வந்திருக்கிறார். மாமா கிட்ட போயிட்டு கேட்போமே வந்தாரு. ஆனா அலிக்கு பேச முடியல. எப்படி கேட்பேன், நபி அவங்களோட மகளை முடிச்சுட்டாங்க, கீழே பார்த்து கொண்டாங்க. நபி அவங்க கேட்டாங்க, என்ன அலி என்ன மகளை முடிக்கணுமா அப்படின்னு நான் உனக்கு முடிச்சு தருகிறேன்னு சொன்னாங்க. நபி அவங்க வேற ஒன்னும் பார்க்கல. அவர்கிட்ட என்ன குவாலிபிகேஷன் தெரியுமா, 9 வயதுல இருந்து எல்லாரும் தீனுக்கு உதவி இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல இந்த 9 வயது சிறு பையன் நபிக்கு உதவியாக இருந்தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க நபி அவங்க, ஆடறுத்து நல்ல சாப்பாடு உண்டு. அதுல 30 குடும்பஸ்தர்களை முக்கியமானவர்கள் எல்லாம் அழைத்திருந்தாங்க. எல்லா குடும்பத்தார்களையும் சாப்பாடு நல்ல ஆடு சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில எழுப்பி சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக வந்திருக்கிறேன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்களேன்னு கேட்டாங்க. அந்த சபையில இந்த வாலிபர் சின்ன பையன் 9 வயது அவர் மட்டும்தான் எழும்பி நான் உங்களோட செய்தியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். இதுதான் அவர்கிட்ட இருந்த குவாலிபிகேஷன். மற்ற எல்லாரும் ஒதுங்கி போகக்கூடிய நேரத்துல எனக்காக உதவியாக இருந்தவர், என்ன கொள்றதுக்கு 100 பேர் வீட்டை வளைச்சிருக்கும் பொழுது என்னுடைய அமானிதங்களை ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய படுக்கையில படுத்தவர் தான் இந்த வாலிபர். அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஆரம்பத்திலிருந்து உதவியாக இருந்தவர். என்னுடைய மகளுக்கு இவரை விட தகுதியானவர் வேறு யாரும் இருக்க முடியாது. இவரிடத்துல சொத்து செல்வம் இல்ல, உள்ளது 2 ஒட்டகம் தான். அந்த ஒட்டகத்துல கதையும் கேளுங்க. 2 ஒட்டகத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு யகூதி கொல்லனை கூப்பிட்டாங்க. பாப்பா கொஞ்சம் இந்த புல்லு வச்சுட்டு வருவோம், காட்டு புல்ல வச்சுட்டு வந்தா அது கொஞ்சம் வித்தா எனக்கு வலிமா சாப்பாடு கொஞ்சம் நல்ல கிராண்டா கொடுக்கலாம். இதுதான் நம்மள்ட்ட இருந்தது. வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு 2 ஒட்டகத்தையும் கட்டி வச்சாங்க. அங்கே அந்த காலத்துல மதுபானம் ஹராமாக இருக்குல்ல, அவ அங்க பாட்டும் டான்ஸும் நடந்து கொண்டிருக்குது. அந்த 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 ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலியுடைய சாச்சா, அவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய சாச்சா அவங்க இருக்கிறாங்க. ஒரு பெண் பாடிக்கொண்டிருக்கிறா, ஆடிக்கொண்டிருக்கிறா, இவர்களும் நல்ல குடிபோதையில் இருக்கிறாங்க. அந்த பெண் பாடல்ல சொல்கிறா, யா ஹம்து ஷர்ஃபுன் நிவா, ஏ ஹம்சா கொண்டு வா அந்த ஒட்டகத்துடைய ஈரல்னு சொன்னார். ஹஜ்ரத் ஹம்சா கத்தி எடுத்தாங்க, ஓடி போனாங்க. கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ஒட்டகத்துக்கு 2 கட்டி எல்லாம் கால் கையெல்லாம் கட்ட தேவையில்லை. ஒட்டகத்துக்கு இப்படி நின்று ஒரு அடி ஒன்று அடிக்கணும். களத்துக்கு இப்படி கத்தியால் கூர்மையான கத்தியில் அடிச்சா ரத்தம் அப்படி ஓடும், கீழே விழுந்துரும். அதுதான் நஹர் என்று சொல்றது. குர்ஆன்ல நஹர் என்று சொல்லி இருக்குது. நஹருடைய முறை அது நிறுத்தி வைத்து இப்படி அடிப்பது. 2 அடி போட்டாங்க, ஒட்டகம் கீழே விழுந்துருச்சு. ஈரலை வெட்டி கொண்டு வச்சுட்டாங்க. ஒட்டகம் 2 தான் இருந்தது. அதை கொண்டு போனாங்க, கொஞ்சம் புல்லு வெட்டி வலிமா கொடுக்க போனவருடைய கதை இதுவாயிருச்சு. வந்து பார்த்தா சரியான ஆத்திரம், அழுதுட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வயது 21, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வயது 15. ஓடி போனாங்க நபியிடத்துல, யா ரசூலல்லாஹ் என்ற ஒட்டகத்தை வெட்டி போட்டாங்களே. நபி அவங்க ஒரு போர்வையை போத்தி கொண்டு ஓடி வந்து கேட்டு பார்த்தா வெட்டி இருக்கிறது நபியுடையும் சாச்சா, அலியுடையும் சாச்சா. பேசினா அவர் நல்ல குடிபோதையில் இருந்தார், ஒன்றுமே விளங்கல்ல. சஹீஹ் முஸ்லிம்ல அநேகமா புகாரில இந்த ரிவாயத் வந்திருக்குது. மேல இருந்து கீழே பார்த்துட்டு என் வாப்பாவின் அடிமையே இந்த நபியை பார்த்து சொன்னார். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா நெருங்கிய சகோதரர்களை போல 2 பேரும் சுவைபியா என்ற பெண்ணிடத்துல ஹஜ்ரத் ஹம்சாவும் நபியும் பால் குடிச்சிருக்கிறாங்க. வயதுல 2 வருடம் தான், மாமா தான், சாச்சா தான். ஆனா வயதுல சின்ன டிஃபரன்ஸ் ஒன்றுதான். கண்ணீர் வடிய அந்த காலை அப்படியே பின்னுக்கு வச்சு 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 நபி அவர்கள் கஹ்கரான்ற முறையில் அப்படியே நடந்து பின்னுக்கு வந்தாங்க. அது பிறகுதான் அல்லாஹ் தஆலா மதுபானத்தை ஹராமாக்கினான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வந்தேன், நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய மனைவி மகளுடைய வாழ்க்கை துணைவனாக தேர்ந்தெடுத்தது அலி அவர்களை. அவர்களுக்கு இருந்தது 2 ஒட்டகம் தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவையும் யகீனையும் சபரையும் ஈமானையும் நல்ல சிஃபாத்துகளை அல்லாஹ் மீது நம்பிக்கை கொடுத்திருந்தான். ஒருவரிடத்துல ஈமான் அமல் இருக்கும் என்று சொன்னா, அவரிடத்துல அல்லாஹ்வுடைய அச்ச பயம் இருக்கும் என்றா, அவர் சம்பாதிக்கக்கூடிய தைரியம் உள்ளவராக இருப்பாருண்டா. சம்பாதிக்கக்கூடிய தைரியமாகவும் இருக்கணும். சும்மா பள்ளியிலே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லல. கல்யாணம் முடிச்சுட்டு பள்ளியிலே இருந்துடணும் என்பது இல்ல மார்க்கம். தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த தைரியமும் இருக்கணும். அப்படி இருந்தா அவர் எளியவராக இருந்தாலும் அவர் கூலி வேலை செய்து சம்பாதிக்கலாம். சும்மா பள்ளியிலே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லல. கல்யாணம் முடிச்சுட்டு பள்ளியிலே இருந்துடணும் என்பது இல்ல மார்க்கம். தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த தைரியமும் இருக்கணும்.
அப்படி இருந்தா அவர் எளியவராக இருந்தாலும் அவர் கூலி வேலை செய்து சம்பாதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் தீன் இருக்குதா, அவருக்கு முடிச்சு கொடுங்க. நபியவங்க அலி யார்? கூலி வேலை செய்யக்கூடியவர். என்ன கூலி வேலை செய்யார் தெரியுமா? யகூதிகளுடைய தோட்டத்தில் போயிட்டு தண்ணீர் வைப்பார். யகூதிகளுடைய தோட்டத்தில் போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. பாத்திமா எங்கம்மா பேரர்களை காணல, இல்ல பேரர்களை எங்க வச்சுட்டு போனா பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும். தந்தையே என் சாப்பாடு கொடுக்க ஒன்றுமே இல்லை, அதனால 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தோட்டத்துக்கு. தோட்டத்தில் அப்படி வச்சுட்டு தண்ணி அள்ளி ஊத்துறாங்க தோட்டத்துக்கு, யகூதிர தோட்டத்துக்கு. கொஞ்சம் இச்சபலம் கிடைச்சாங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு, வீட்டுக்கு எடுத்து வருவாங்க. இதான் நபியவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த மருமகன். ஆனா அல்லாஹ் தஆலா 6 வருஷம் 5.5 வருஷம் கிலாஃபத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினால் உலகத்துல 4 புறத்தையும் கலீஃபாவாக மாறினாங்க. அல்லாஹ் தஆலா நீதமுள்ள மருமகனாக. எப்படி ஒரு நாள் ஒரு கவசத்தை திருடிட்டான் ஒரு யகூதி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவசத்தை திருடிட்டான் யகூதி. போயிட்டு பிடிச்சு எடுத்தாங்க. அவன் சொன்னா இது ஏன் இல்லையா சொன்னா, 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. கலீஃபாவுடைய பொருளை தூக்கிட்டு யகூதி அல்லது நஸ்ரான் என்ற ரிவாயத்துல வருது. அவன் சொல்றான் ஏன் சொல்லி பரிச்சு எடுத்திருக்கலாம். அப்படியா, நாங்க 2 பேரும் காசி இடத்துல போவேன். காசி இடத்துல கொண்டு போனா காசியும் சுப்ஹானல்லாஹ் அவர் இஸ்லாமிய காசி அல்லவா, அவர் கேட்டாரு என்ன சாட்சி இருக்குது அலியே உங்களுக்கு, உங்களோட டிமாண்ட் பண்றீங்க, அவரோட கையில தானே பொருள் இருந்துச்சு, அவரோட சொல்றார். சரி உங்களுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது அவர்கிட்ட இருந்து நீங்க பரிச்சு எடுக்க சொன்னாங்க. என் மகன் என் அடிமை. சரி உங்களோட மகனை சாட்சிக்கு எடுக்கலாது, உங்களோட மகன் இல்லாம வேற யாரும் சாட்சிக்கு இருக்கிறாங்களா? அப்படி உத்தரம் இல்லையே, அடிமை மட்டும்தான் இருக்கிறார். அவர் 2 பேர்த்த சாட்சி இல்லாம இது உங்களுக்கு தர முடியாது அலியே, இது அவருக்குரியதுதான் காசி தீர்ப்பு வழங்கினார். இப்படிப்பட்ட மருமகன் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இதுக்குதான் தீன் என்று சொல்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாதையில போய் கொண்டு இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் கஷ்ட செய்வாங்க, மக்களோட கஷ்டத்தை பார்ப்பாங்க. ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குது, தாய்க்கும் மகளுக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட். தாய்க்கு மகளுக்கு இடையில ஆர்கியூமெண்ட், தாய்க்கு மாறு செய்யணும் என்றத்தில் அல்ல. இன்றைய காலத்தில் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது தாய்க்கு மாறு செய்யற அடிப்படையில. தாய் தலையில போட்டுக்கோமான்னு சொன்னா அது எனக்கு போட்டுட்டு போகலாதுன்றதுதான் இன்றைய ஆர்கியூமெண்ட். அன்றைய ஆர்கியூமெண்ட் என்னது? தாய் சொல்றா மகளே பால்ல கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன், மகள் சொல்றா தாயை ஊத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே அமீருல் மோமினீன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஊத்தவானு சொல்லி இருக்கிறாங்களே, இங்க உமர் இருக்கிறார். தாய் சொல்றா தாய்க்கு தெரியாது மகளுக்கும் தெரியாது உமர் வெளியே இருக்கிறது, இங்க உமர் இருக்கிறார். அப்ப மகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உன்னையும் உமரையும் படைத்தவன், உமர் பார்க்காவிட்டாலும் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை உமரோட காதுல விழுந்துச்சு. சொன்னாங்க இந்த குவாலிபிகேஷன் எனக்கு வேற ஒன்று, எந்த ஒரு டிகிரியும் எனக்கு தேவையில்லை, என் மருமகளாக வர்றதுக்கு இவதான் தகுதி சொன்னாங்க. ஆசிம் என்ற தன்னுடைய மகனுக்கு இங்க வாப்பா இந்த வீட்டுல நான் அடையாளம் போட்டிருக்கிறேன், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யணும் சொன்னாங்க. இப்படி இல்லற வாழ்க்கைகள் அமைந்த காரணத்தினால மேலான சகோதரர்களை பெரியார்களே கைர் பரக்கத்துள்ளதாக மாறியது. அல்லாஹ் தஆலா இன்றைக்கும் நாங்கள் அந்த முறையை கடைபிடிச்சாங்க. திருமணத்தின் மூலமாக நோக்கம் என்ன? அல்லாஹ் ஒரு அமானிதம் எங்களுக்கு தரப்படுகிறது. ஒரு பெண் என்ற ஒரு அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் அமானிதம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த அமானிதத்தை நாங்க பாதுகாக்கணும். அதுக்கு பொருள, செல்வத்தை, வீட, பங்களாவை, வாகனத்தை மட்டும் காட்டுறதல்ல மேலான சகோதரர்களே, தீன் காட்டப்படணும், அல்லாஹ் ரசூல் காட்டப்படணும். பெண் நபியவங்க சொன்னாங்க விலாவால படைக்கப்பட்டவே அது வளைஞ்சுதான் இருக்கும், அப்படியே விட்டு வச்சீங்கன்னா அது வளைஞ்சே போயிடும், உடனே நிமிர்த்தினீங்கன்னா உடைஞ்சு போகும். 2க்கும் மத்தியில் இது நடாத்தப்படுறது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. உலகம் மேலான சகோதரர்களை பெரியார்களே இந்த நபியவர்கள் காட்டிய முறையை எங்கட வாழ்க்கையில வரும் என்று சொன்னா நிச்சயமாக உலகத்துல நிம்மதியும் சந்தோஷம் உண்டாகும். அதுக்காக தான் இன்றைய திருமணம் அல்லாஹ் தஆலா இந்த வாலிபருடைய வாழ்க்கையிலையும் இந்த மணவாளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கைரையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தோரும் என்று நாங்கள் எல்லாரும் துஆ செய்வோம். நபியவர்கள் இந்த தலைமுறையில இந்த தலையங்கத்துல இஸ்லாமிய நிகா என்ற தலையங்கத்தில் ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. நிகாவுடைய ஆரம்பம், மணவாளர் என்ன செய்யணும், இந்த பெண் என்ன செய்யணும், மாப்பிள்ளை வீட்டார் என்ன செய்யணும், பெண் வீட்டார் என்ன செய்யணும், இந்த திருமணத்துக்கு முதல் என்ன செய்யணும், திருமணம் நடைபெறும் பொழுது என்ன செய்யணும், திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யணும். இப்ப திருமணத்துக்கு முதல் பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஈஜாப் கபூல், நான் முடித்து கொடுத்தேன் என்று வாப்பா சொல்கிறார், முடித்து கொண்டேன் என்று மர்மன் சொல்கிறார். இப்ப இந்த வார்த்தை தான் ஒரு பொறுப்பு போடப்படுகிறது. என்னுடைய மகள் இதுவரைக்கும் ஏண்ட பேச்சை கேட்டுதான் வீட்டில இருந்து வெளியே போவா, இது புறம் உங்களோட அனுமதி இல்லாம வீட்டை விட்டு போகலாது. வாப்பாட மையத்தாக இருந்தாலும் இஸ்லாம் கணவனிடத்தில் அனுமதி இல்லாம போறதுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய பொறுப்பு இருக்குது. அதே நேரத்துல பெண்ணுடைய சைடையும் பார்த்துக் கொள்ளணும்.
பெண் வீட்டு வேலைக்காரி அல்ல. ஒரு பெண் என் தாய்க்கு மணவாளனுடைய தாய்க்கு வேலை செய்யக்கூடியவள் அல்ல. அது தவறான பாலிசி. ஒரு பெண் யார்? அமானிதம். அந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கணும். ஏன் உங்களோட புள்ளதான் நான் பெத்தெடுத்தேன், எனக்கு இதுக்கு ஃபீட் பண்ண இயலாது, நீங்க யாரை வச்சு பால் கொடுத்துக்கோங்க. இந்த பெண் சொல்றதுல தவறும் இல்லை. ஆனா அவங்க பால் கொடுக்கறதுன்னு அவங்க செய்யறது பெரிய கயிறான விஷயம். இது அவங்க பெரிய கயிறு செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியாது போல இந்த சட்டம் எங்களுக்கு பால் கொடுக்கிறது கட்டாயம் இல்லைன்னு சொல்லி. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, பெண்களுடைய இயற்கையில அல்லாஹ் தஆலா சில கயிறுகளை வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக போகிறார். பார்த்தா உமருக்கும் மனைவிக்கும் இடையில பெரிய தகராறு. அவர் சொன்னார், என்ன பிரச்சனையை சொல்ல வந்த இவங்க 2 பேரும் தகராறுல இருக்கிறாங்க, வெளியே போயிட்டார். உமர் கூப்பிட்டாங்க, என்னப்பா வந்துட்டு போறார்? சொன்னாங்க, இப்படிதான் வந்தேன், இப்படி நடக்குது. சொன்னாங்க, ஏன் தெரியுமா? இந்த பெண் எந்த கற்பை பாதுகாக்கிறதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார். இன்னும் இந்த பெண் என்னுடைய குழந்தையை பராமரிக்கிறா. இந்த பெண் எனக்கு சாப்பாடு சமைத்து போடுறா. இந்த பெண் என்னுடைய ஆடைகளை சுத்தமாக்கி வைக்கிறா. இதனாலதான் நான் இவரோட பொறுத்து போகிறேன்னு சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு பாடத்தை தந்திருக்கிறான். அதனால இந்த இல்லற வாழ்க்கையில கைர பரக்கத்தை ஏற்படுத்தணும் என்று நாங்கள் இவர்களுக்காக துஆ செய்வோம். அதுக்கு நபி அவங்க சொல்லி தந்த சின்ன துஆ தான். இதை பாடமாக்கி கொள்ளுங்க. எப்பயும் பாரக்கல்லாஹு லக்க என்று சொன்னாலும் போதும். பாரக்கல்லாஹு சொல்லுங்க பாபு, இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு லக என்று சொன்னாலும் போதும். பாடம் இருந்தா பாடமாய்க்கோங்க. பாரக்கல்லாஹு லக வ அலைக் ஜமா பைனகுமா ஃபி கைர் என்ற இந்த வாசகமும் பாவிக்கப்படலாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இன்னைக்கு முசாஃபா செய்யும் பொழுது பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்ற வார்த்தையை நாம் ஓதி துஆ செய்வோம். வல்ல அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில கைரையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி இவருடைய சந்ததிகளை சாலிஹான சந்ததிகளாக ஆக்கி தந்து அல்லாஹ் இந்த 2 குடும்பத்தையும் ஒற்றுமை உள்ள குடும்பமாக, தீனுக்கு முன்மாதிரி உள்ள குடும்பமாக ஆக்கி இவரையும் அல்லாஹ் தஆலா உலக நாடுகளுக்கு இவருடைய சந்ததியின் தீனுக்காக வேண்டும். ஒரு மனிதன் ஒரு வயதை எட்டிவிட்டால் அவனுக்கு சாப்பாடு, குடிப்பு எப்படி தேவையோ அது போன்ற ஒரு தேவை திருமணம், நிக்கா. இந்த திருமணம் என்ற தேவை இதற்கு மாற்றமான விபச்சாரத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். அவனுடைய ஆசை தெரிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறிவிடுவார். மிகப்பெரிய குற்றவாளி. எனவே இந்த திருமணம் அல்லாஹ்